Hello viewers, welcome to our channel Grammar Written. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் singular and plural noun. Before going to verbs, we can see about singular and plural noun. Because நிறைய பேருக்கு confusion ஆகிறது வந்து singular and plural அதில தான். So sentence formation கரெக்டா இருக்கணும்னா அதுக்கு singular and plural கூட one of the main and important aspect. ஸோ இதை லேர்ன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுக்கு வந்து சர்டன் ரூல்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ரூல் வந்து நம்ம சிங்குலர் நவுனுக்கு வந்து எஸ் இருக்காது, ப்ளூரல் நவுனில் எஸ் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கும். பட் அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. பேசிக் ரூல் வந்து ஆட் எஸ். இது பண்ணுற ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சிங்குலர்னால் ஒன்றே ஒன்று, ப்ளூரல்னா மோர் தென் ஒன். இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். பேசிக் ரூல் ஆட் எஸ். இதுக்கு வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுக்குறேன். புக், ஸோ ஒன் புக்ஸ், மோர் தென் ஒன் புக்ஸ், ஒன் கார், மோர் தென் ஒன் கார்ஸ், one pen, more than one pens. ஸோ இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து எஸ் ஆட் பண்ணியிருக்கோம் ஆக்சுவல் ஸ்பெல்லிங்கோட. இதுதான் வந்து சிங்குலர் ப்ளூரலோட பேசிக் ரூல். நெக்ஸ்ட்டு வந்து சில நவுன்ஸ் எண்டிங் வந்து அதோட லெட்டர்ஸை வச்சு ப்ளூரல் ஃபார்மில் வந்து என்ன ஆட் பண்ணணும் ஸ்பெல்லிங்கில் அப்படின்றது சேஞ்ச் ஆகும். செகண்ட் ரூல் வந்து nouns ending in s, sh, ch, x, z. ஸோ ஒரு நவுனோட லாஸ்டில் வந்து எஸ், sh, ch, x, z இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி லாஸ்டில் வந்து இஎஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து ஆட் ஆகும். இஎஸோட சவுண்ட் வந்து அதில் வரும். நீங்கள் ஃபஸ்ட் ரூலில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெட்டர்ஸ் வந்து கேஆர்என்னாக இருக்குது. இப்போ வரப்போகிற எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெட்டர்ஸ் வந்து இதுவாக தான் இருக்கும். எஸ்ஸாக இருக்கும், எஸ்ஹெச்சாக இருக்கும், சிஹெச்சாக இருக்கும், எக்ஸாக இருக்கும், இல்லைன்னா ஜெட்டாக இருக்கும். ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். பஸ், பஸ்ஸஸ், brush, brushes, box, boxes, church, churches, quiz, quizzes. ஸோ இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் நான் சொன்ன மாதிரி எஸ், எஸ்ஹெச், எக்ஸ், சிஹெச், ஜெட் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இஎஸ் வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ரூல் nouns ending in y. அதாவது நவுன்ஸ் எண்டிங் இன் ஒய், ஒய்க்கு முன்னாடி கான்சனன்ட் வேர்டு இருந்துச்சுன்னா அந்த கான்சனன்ட் வேர்டு அந்த ப்ளூரல் ஃபார்முக்கு வந்து ஐஇஎஸ் ஆட் ஆகும். எக்ஸாம்பிள் ப்ளஸ் கான்சனன்ட், பேபி. இதில் பார்த்தீங்கன்னா ஒய் இருக்குது லாஸ்டில், ஒய்க்கு முன்னாடி பி இருக்குது. பி வந்து கான்சனன்ட். ஸோ பேபியோட ப்ளூரல் ஃபார்மில் ஐஇஎஸ் ஆட் ஆகும். பேபீஸ். நெக்ஸ்ட்டு சிட்டி. இதில் ஒய் இருக்குது, ஒய்க்கு முன்னாடி டி இருக்குது, டியோ கான்சனன்ட். ஸோ சிட்டியோட ப்ளூரல் ஃபார்மில் ஐஇஎஸ் ஆட் ஆகும். சிட்டிஸ். இதுவே ஃபோர்த் ரூல் பார்த்தீங்கன்னா nouns ending
in Y. ஆனால் இங்கே வந்து Y and vowel. Yக்கு முன்னாடி லெட்டர் vowel லெட்டராக இருந்துச்சுன்னா அங்கே வந்து ஜஸ்ட் எஸ் மட்டும்தான் ஆட் ஆகும். எக்ஸாம்பிள் டாய், he, boy, monkey. இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துலேயுமே ஒய் லாஸ்ட் லெட்டராக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இருக்கிற லெட்டர் வந்து வவல்ஸாக இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே ப்ளூரல் ஃபார்மில் ஜஸ்ட் எஸ் மட்டும்தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். டாய்ஸ், கீஸ், பாய்ஸ், monkeys. ஸோ இதுக்கு நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் ஏதாச்சும் ஒன்று கொடுங்க. போத் 3 and 4க்கு கமெண்ட் பாக்ஸில் ட்ரா பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு 5th ரூல், nouns ending in F or FE. ஸோ லாஸ்ட்டில் எஃப் இல்லைனா எஃப்இ வந்துச்சுன்னா விஇஎஸ் ஆட் ஆகும். எக்ஸாம்பிள் knife, knives. இங்கே லாஸ்ட்டில் எஃப்இ இருக்கிறதுனால அது அப்படியே விஇஎஸ்ஸாக சேஞ்ச் ஆகிருக்கு. லீஃப், leaves. இந்த ப்ரொனன்சியேஷனும் விஎஸோட சவுண்ட் வரும். நெக்ஸ்ட்டு wolf, wolves. Please add one more example to this 5th rule in the comment box. Next 6th one is irregular plurals. ஸோ இர்ரெகுலர் ப்ளூரல்ஸ்னால் என்னென்னா அதுக்கு வந்து ப்ளூரல் ஃபார்மே டோட்டலாக ஸ்பெல்லிங்கே சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து இர்ரெகுலர் ப்ளூரல்ஸ். எக்ஸாம்பிள் மேன், மென், உமன், விமன், child, children, tooth, teeth, mouse, mice. இப்போ நான் இங்கே வந்து ஃபுட்டுன்னு எழுதிட்டுறேன். அதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் என்னன்னு மட்டும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ட்ரா பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 7th ரூல், சேம் ஃபார்ம் ஃபார் சிங்குலர் அண்ட் ப்ளூரல். சேம் ஃபார்ம் ஃபார் சிங்குலர் அண்ட் ப்ளூரல். இதில் பார்த்தீங்கன்னா போத் சிங்குலராக ப்ளூரலும் வந்து சேஞ்சாகவே ஆகாது, ரெண்டுமே சேமாக இருக்கும். எக்ஸாம்பிள் ஷீப், ஷீப், deer, deer, fish, fish, species, species. இதெல்லாம் வந்து போத் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ரெண்டுமே வந்து சேமாகவே தான் இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் 8th one. 8th one is about the foreign origin words. ஸோ ஃபாரின் ஆரிஜின் வேர்ட்ஸுக்கெல்லாம் எப்படி ப்ளூரல் ஃபார்ம் இருக்கும் அப்படின்றது தான் 8th one. அதாவது லாட்டின் அண்ட் க்ரீக்லேருந்து தான் மோஸ்ட்லி இங்கிலீஷில் வந்து வேர்ட்ஸ் ஆரிஜினேட்டாக இருக்கும் அந்த வேர்ட்ஸுக்கெல்லாம். எக்ஸாம்பிள் கேக்டஸ், cacti, nucleus, nuclei, syllabus, syllabi. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட்டில் வந்து ஐயில் முடிகிற மாதிரி இல்லைனா ஏல முடிகிற மாதிரி இது வந்து எண்ட் ஆகும். ஏல முடிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். phenomenon. ஸோ ஃபெனாமினான்னா ஒரு ப்ராசஸ் அப்படின்றது அதுக்கு மீனிங். அதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் ஃபெனாமினா. ஸோ நெக்ஸ்ட்டு 9th one, காம்பவுண்ட் நவுன்ஸ். காம்பவுண்ட் நவுன்ஸ்னால் என்னென்னு இதுக்கு ப்ரீவியஸ் சாப்டர்லேயே நான் சொல்லியிருந்தேன். அதாவது 2 different words with different meaning, அது ரெண்டும் சேர்ந்து
ஒரு புது மீனிங் தரோம். எக்ஸாம்பிள் பேஸ்கெட் ப்ளஸ் பால், பேஸ்கெட் பால் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ரிமெம்பர் ஆச்சுன்னா காம்பவுண்ட் நவுன்ஸுக்கு ஃபியூ மோர் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ட்ரா பண்ணுங்கள். ஸோ இது வந்து மெயின் வேர்டை மட்டும்தான் ப்ளூரல் பண்ண முடியும். மெயின் வேர்டுனா ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குல்ல அந்த வேர்டு. இட் ப்ளூரலைஸ் த மெயின் வேர்ட். எக்ஸாம்பிள் passer by. இதில் மெயின் வேர்ட் வந்து பாசர். ஸோ இதை மட்டும்தான் இங்கே ப்ளூரல் ஆக்கணும். passers by. நெக்ஸ்ட்டு பிரதர் இன் லா. இங்கேயும் மெயின் வேர்டு மட்டும்தான் ப்ளூரல் ஆக்க முடியும். பிரதர்ஸ் இன் லா. நெக்ஸ்ட்டு maid servant. இங்கேயும் மெயின் வேர்ட் மட்டும் maids servant. ஸோ இதுதான் வந்து காம்பவுண்ட் நவுன்ஸை ப்ளூரல் ஆக்கக்கூடிய ரூல்ஸ். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் அன்கவுண்டபிள் நவுன்ஸ். அன்கவுண்டபிள் நவுன்ஸ் என்னன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோவில். அன்கவுண்டபிள் நவுன்ஸ் ஆர் தோஸ் விச் cannot be counted but can be measured. ஸோ அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு வந்து நம்மளால் ப்ளூரல் ஃபார்மே எழுத முடியாது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் அதை வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி கலெக்டிவ் நவுன்ஸ் எழுதுகிற மாதிரி எழுதலாம். எக்ஸாம்பிள் மில்க். மில்க்கு வந்து நம்ம 1 bottle ஆஃப் மில்க், இல்லைன்னா 2 glasses ஆஃப் மில்க், இது மாதிரி சொல்லலாம். மில்க்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் ரைஸ், 2 sacks ஆஃப் ரைஸ், இந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் அட்வைஸ். இதுவும் வந்து சம் அட்வைஸ் இல்லைன்னா ஃபியூ, மெனி அந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். we can use words like a few, many, much. இது மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அன்கவுண்டபிள் நவுன்ஸோட ப்ளூரல் ஃபார்முக்கு வந்து யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோவில் இருக்கிற கொஷின்ஸுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். ஒர்க் ஷீட் அட்டாச் பண்ணியிருக்கோம் டெஸ்கிரிப்ஷனில். அந்த ஒர்க் ஷீட்டும் அட்டென்ட் பண்ணி ஜிமெயிலில் சென்ட் பண்ணுங்கள். கீப் லேர்னிங், கீப் ஷேரிங், கீப் க்ரோயிங். தேங்க்யூ.